இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த கோதுமை தோசை தான். அந்த கோதுமை தோசையவே கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி காரமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2.5லேருந்து 3 கப் வரைக்கும் கோதுமை மாவு, அது கூட 1 கப் ரவை, அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு இதை அப்படியே உரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்து கலருக்காக தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கை வெங்காயம், 2 சின்ன துண்டு வந்து இஞ்சி, அது கூட 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளின்ற கணக்குக்கு எடுத்திருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட மிக்ஸி கிளம்பி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு கலக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக தோசை மாவு பதத்துக்கு நல்லா எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்து இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் கை நிறைய கருவேப்பிலை, அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், துருவின கேரட் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இது மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு கரண்டி மாவு, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இது எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இது மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இன்ஸ்டண்ட்டான தோசை நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கெட்டியாக தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், இது கூட வச்சு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.